ஆகாதா? கல்யாண பொண்ணு நீயே என்ன ரெடி ஆகல. நல்லா பண்றீங்கடி. சொந்தத்துல கல்யாணம் பண்றதா இருந்தாலும் ஒரு நேரங்காலம் வேணாமா? என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க? நம்ம எங்க அண்ணன் வீடா இருந்தா மட்டும் இப்படி போயிட்டு வந்துடலாமா? ஏமா சும்மா எப்ப பார்த்தாலும் காலங்காத்தாலே வல்லு வல்லுன்னு கத்துற? கிளம்ப மாட்டோமா? எங்களுக்கு மட்டும் தெரியாதா? யார் யாருக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸு எவ்வளோ காசில் எடுக்கலாம்னு எல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் நடக்க போகிற ஃபஸ்ட்டு கல்யாணம். என்ன பண்ணுறது, என்ன ட்ரெஸ்ஸு போடுறதுனே தெரியாமல் அப்படியே குழம்பிட்டு நிற்கிறோம். ஆமாண்டி, கல்யாண பொண்ணு நீங்கள் தானே. அதனால நீங்கள் அவளோட ரொம்ப அழகாக இருந்து அவளுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது மேடையில் உட்காந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? கல்யாண பொண்ணு அவள் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும். நீங்களாம் அப்படிதான் இருக்கக்கூடாது. என்னது, நாங்கள் அப்படி இருக்கக்கூடாதா? இப்பலாம் கல்யாண பொண்ணு கூட சும்மா கூட இருக்கிற அக்கா தங்கச்சோ ஃப்ரெண்ட்ஸோ தான் செம்ம கிஃப்ட், தெரியும் தானே? என்ன உன் பழைய காலத்து மாதிரியே இருக்கியா? பாரு, இவளோட நாங்க எவ்வளவு அழகா இருப்போன்னு. அது இல்லாம எங்களுக்கு எடுக்கிற ட்ரெஸ் அவளோட அதிக காசு இருக்கணும், ஞாபகம் இருக்கட்டும். சரி அம்மா, உங்க அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்தெல்லாம் அந்த ஒரு கல்யாணத்துல செலவு பண்ணிவிட்டு நீங்களாம் போய் தெருவோடு இருந்துங்க, சரியா? எது திருவோடு இருந்துறதா? அப்படின்னா ஏய், அம்மா உங்களை பிச்சை எடுக்க சொல்றாங்க. எது பிச்சையா? ஆமாண்டி, பிச்சை தான் எடுக்க சொல்றாங்க. அம்மா என்னம்மா, ஏன் நம்ம கிட்ட இருக்க சொத்து ஒரு ட்ரெஸ்ஸு கூடமா வராது? எல்லாத்தையும் இது பண்ணிட்டு பிச்சை எடுக்க சொல்ற, நீயே அப்படி சொல்லலாமா? நம்ம வீட்டில் நடக்கிற ஃபர்ஸ்ட் கல்யாணம்ல, எல்லாரும் ரொம்ப அழகா இருக்க வேணாம், நீயும் அழகா இருக்கணும்ல. இப்படியே பேசிக்கிட்டே உட்காந்துருங்க, பொழப்பே சிரிச்சு போயிடும். மணி இப்போ என்ன ஆகுது தெரியுமா? மணி இப்போ 8:09 மணி ஆகுது. இன்னைக்கு எப்போ கிளம்பி எப்போ கடைக்கு போய் எப்போ வருது? வீட்டில் என்ன எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? என்ன உங்கள் அப்பா வல்லுன்னு அவரு வேறு என்னை கத்துவார். உங்கள் கடையில் நல்லா தான் பேசுவார், என் கடையில் அவர் முறைப்பார். வான் புருஷன் தானே, நீ திட்டு வாங்கிக்க, எங்களுக்கு என்ன? ஆமாம், என் புருஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லியே. அதுக்குன்னு திட்டு வாங்கிட்டு இருக்கணுமா? ஒழுங்கு மரியாதையாக நான் 1/2 மணி நேரம் தான், அதுக்குள்ளே எல்லாரும் கப்பு சிப்புன்னு கிளம்பி ரெடியாக இருக்கீங்க இல்லையா? விட்டுட்டு போயிட்டு நானே மாப்பிள்ளை வீட்டை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன துணியோ எடுத்துகிட்டு வந்துடுவேன், பார்த்துக்குங்க. அதுக்கு சம்மதம்னா கிளம்பாமல் உட்காந்துருங்க. ஏம்மா, தயவு செய்து அந்த மாதிரிலாம் பண்ணிடாதம்மா. நீ பாட்டுக்கு ஆயா கட்டுற மாதிரிலாம் எடுத்து வந்தீங்க, நாங்களாம் கட்ட மாட்டோம். அதுக்கு தான் உங்களுக்கு 1/2 மணி நேரம் டைமு. யார் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. படப்படன்னு கிளம்புறீங்க, ரெடி ஆகுறீங்க, போகிறோம். படப்படன்னு கிளம்புறதுக்கு இது என்ன மோட்டராமா? ஏம்மா கொஞ்சம் டைம் வேணாமா? எல்லாரும் நான் வேற, கல்யாண பொண்ணு வேற, ரொம்ப அழகா வேற வரணும், மாமா வேற வருவாரு. ஏய், கல்யாண பொண்ணுன்னு ரொம்ப தாண்டி நீ சீன் போடுற. நீ இங்கே கடை, நாங்கள் போய் உனக்கு எடுத்துகிட்டு வரோம். அது எப்படி அவ இங்க இருப்பா? கல்யாண பொண்ணு அவ தான், அவ வந்து செலக்ஷன் பண்றது இல்லையா? அப்படி சொல்லுமா, இவனுங்களெல்லாம் நம்ம இங்கே வச்சு நாம மட்டும் போலாமா? ஏய் முட்டைக்கண்ணி, கல்யாணம் ரொம்ப ஆடாத சரியா? அம்மா கூட சேர்ந்துட்டு இந்த ஜால்ராவா போடுற. நாங்க எல்லாம் நீ துணி கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துருவியா? உன்னை துணி எடுக்க விட்டுருவோமா நாங்க? ஏய் சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டி சொன்னேன், அதுக்கே ஏண்டி இப்படி வரீங்க? ஏய் 3 பேரும் சும்மா சும்மா பேசிக்கிட்டே 1/2 மணி நேரம் டைம் தான், சீக்கிரம் கிளம்புங்க. அம்மா வேற 1/2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. ஏய் ஓடு ஓடு, எல்லாம் போய் கிளம்பிடுவாங்க, சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க. அச்சோ, இவளுங்களை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குதே, என்னால ஒன்றும் முடியல. பங்கஜம், இப்போ எதுக்கு காலையிலே இப்படி புலம்பிட்டு இருக்க? ரெடி ஆயிட்டமா, போலாமா? அவ்வளோதான், பிள்ளைங்களாம் ரெடி ஆயிடுச்சா? பார்த்துட்டு வந்துட்டியா? உங்க பிள்ளைங்க ரெடி ஆயிட்டு தான் அடுத்த வேலை பார்க்க போறாளுங்க. அவளுங்களுக்கு கல்யாண பொண்ணோட அதிக விலையில காசு வேணுமா? உங்க 2 மவுளுக்கும் ரொம்ப அழகா இருக்கணுமா, புரியுதா? அதனால இன்னும் என்ன துணி எடுக்கலாம்னு 3 பேர் சுத்தி யோசிச்சுட்டு உட்காந்துருக்காளுங்க. வயசு பிள்ளைங்கன்னா அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். பொட்டை பிள்ளைங்கள சொல்லவா வேணும்? அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா வந்து பேசிட்டு இருப்பியா? பிள்ளைவ கிளம்புனுச்சா இல்லையா? யோ லூசு மனுஷா, சொல்றதை கேக்குதா இல்லையா? அவளு இன்னும் ரெடியா அவள எல்லாம் தூங்கி எஞ்ச மூஞ்சோட அப்படியே உட்காந்துருக்காளுவ. திட்டிப்ட்டு வந்திருக்கேன், 1/2 மணி நேரத்துல கிளம்புனா விட்டுட்டு போயிருவேன்னு. ஏண்டி அதுக்குன்னு வாய் வாக்குல ஒரு பெரிய மனுஷனே யோன்னு சொல்லுவியா? லூசு மனுஷனை சொல்லுவியா? உனக்கெல்லாம் ரொம்ப இடம் கொடுத்து விட்டேன், என்ன பண்றது? அப்புறம் சொல்றேன், அவளு இன்னும் கிளம்பலன்னு. ரெடி ஆயிட்டாளுவா, பிள்ளைவ அப்படித்தான் இருப்பாளுவன்னு சொல்றீங்க. உங்க சொத்தெல்லாம் வித்து இந்த ஒரு கல்யாணத்துக்கு செலவு பண்ணி போடுங்க, சரியா? 3 பொட்டை பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு ரொம்ப சீன் போட்டு திரியுறீங்க. இந்த உலகத்துல என்ன மாதிரி சந்தோஷமா இருக்கிற ஆள் யாருமே கிடையாது. 30 தேவிகள் தெரியுமா? 3 பொட்டை பிள்ளைங்க, 3 மகாலட்சுமி பெற்று வச்சிருக்கேன். என்னமோ ரொம்ப பேசுற. நான் ஏன் பேசுறேன்? அதான் சொல்லிட்டு வந்தேன், உங்க அப்பனோட சொத்தெல்லாம் வித்து எல்லாம் இந்த கல்யாணத்துல செலவு பண்ணிட்டு எல்லாரும் தெருவோடு எடுத்துக்கிட்டு போங்கன்னு.
பிள்ளைகள்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னே தெரியல. போ, முதல்ல உங்கள் அண்ணன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அங்கெல்லாம் ரெடி ஆயிட்டாங்களான்னு கேளு. இங்கே இந்த காட்டு கற்று கத்துறியா, அங்கே பேசு. ஆமா, இவங்க எல்லாத்தையும் கத்திக்கிட்டு நான் அங்க வேற கேட்க மறந்துட்டேன். அவங்க வேற ரெடி ஆயிட்டாங்களான்னு தெரியல. அவங்களாம் ரெடி ஆயிருப்பாங்க. எங்க அண்ணன் வீட்டுல சொல்ல வேணும், அவங்க பசங்க தானே. குளிச்சுட்டு ஏதோ ஒரு சட்டை தூக்கி போட்டு அவனுங்க பாட்டுக்கு வர போறானுங்க. ஹலோ அண்ணா, எல்லாரும் கிளம்பியாச்சா? நாங்க என்ன ஒரு அரை மணி நேரத்துல கிளம்பிடுவோண்ணா. நீங்க கிளம்பிட்டீங்களா? எல்லாம் கிளம்பிட்டே இருக்கிறாங்கம்மா. இங்கே எல்லாம் அரை மணி நேரத்தில் கிளம்பிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. நீங்கள் கிளம்பிடுங்க. சரிண்ணா. என்னாச்சு, உங்கள் அண்ணன் என்ன சொன்னார்? கிளம்பிட்டாங்களாம் அவங்களாம். அவங்களும் ஒரு அரை மணி நேரத்துல கிளம்பிடுவாங்களாம். ஓ அப்படியா, சரி சரி. தான் பிள்ளைகளும் கிளம்பிடுவாளுவ. கிளம்பணும், இல்லைன்னா விட்டடிச்சு தான் போகணும். ஏங்க, போற வழியில இந்த மண்டபத்துக்கு வர காசு கொடுத்துருக்கோம்ல, அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போயிடுவோம். சரி சரி, பார்த்துட்டு போகலாம். யாருங்க ஃபோன்ல? பங்கஜம்மா? ஆமாம் ஆமாம், எல்லோரும் இங்கே கிளம்பிட்டாங்களா என்னன்னு கேட்டுச்சு. அவங்க என்ன கிளம்பிட்டாங்களாம், அரை மணி நேரம் ஆகுமா கிளம்புறதுக்கு. அதான் இவனுலாம் கிளம்பிட்டானுங்களா. நான் வேற பார்க்காமே வந்து இங்கெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, எல்லாம் அரை மணி நேரத்தில் கிளம்பிடுவாங்கன்னு நாங்களும் சொல்லிட்டேன். கிளம்பிட்டு தான் இருந்தானுவ. அதெல்லாம் என்ன, பசங்க தானே கிளம்பிடுவானுங்க. ஆமாம், என்ன கல்யாண பொண்ணு நீங்கள் தானா? அழகு சுந்தரி. ஆமா ஆமா, உங்களுக்கு வேற வேலை இல்ல. பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது. இப்பதான் வந்து அழகு சுந்தரின்னு பாட்டு வேற. யாராவது கேட்டா சிரிக்க மாட்டாங்க. பசனுங்க கேட்டாவே அப்பாவும் அம்மாவும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருன்னு சொல்ல மாட்டானுங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லை, போங்க. ஏய், இதில் என்ன இருக்குது? அவங்க சொன்னால் சொல்லி போகிறாங்க. நான் என் பொண்டாட்டி கொஞ்சம்ப்பா. இதுக்கெல்லாம் வயசு இருக்கா சொல்லு? யாரை வேணா நீ கேட்டுப்பாரு. இதுக்கெல்லாம் வயசே கிடையாது. அது சரிதான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. அதுக்குன்னு ஒரு இடம் பொருள் யாவல் வேணாமா? நான் என்ன இப்போ பசங்க முன்னாடியே கொஞ்சம் நம்ம ரூமுக்குள்ளே தானே நான் சொன்னேன். அதுக்குள்ளேயே நீ வந்து பசங்க வந்து என்ன நம்ம பெட்ரூமில் என்ன கதவு காதை ஒட்டி வச்சுட்டே கேட்டுட்டு இருக்கானுங்க. உடனே அப்படியே பேசுகிற. நான் இங்கே நின்னா நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க. நான் போகிறேன். அதுக்குள்ளேயா? இப்போ எதுக்கு போகிறேன்? இப்போ நான் என்ன சொன்னேன்? நீங்கள் வேற பசங்க கிளம்பிட்டாங்களான்னு வேற சொல்லியிருக்கீங்களே. அவனுங்க கிளம்புனானுங்களா இல்லையான்னு நான் போய் பார்க்கறது இல்லை. கிளம்புலாம் சீக்கிரமாக கிளம்ப சொல்லணும்ல, அதுக்கு தான். ஓ ஆமாம்ல, சரி போய் பார்த்துட்டு வாப்போ. பார்த்துட்டு வரதெல்லாம் இல்லை, நீங்கள் கீழே வாங்க. சரி சரி. டேய் தம்பிங்களா, கிளம்புனீங்களா இல்லையாடா? எங்கடா ஒருத்தனை கூட காணும்? ஏமா ஹாலில் நின்று கத்திக்கிட்டு இருக்க? ஏண்டா, அங்கே பொண்ணு வீட்டில் இருந்து ஃபோன் வந்துருச்சுடா, எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. கிளம்புனீங்களா இல்லையாடா? பொட்ட பிள்ளைங்க அவளுங்களே கிளம்பிட்டாளுங்க, நீங்கள் என்ன கிளம்பலையா? அம்மா, உனக்கு பார்த்தா தெரியல, நான் ரெடி ஆகி தானே வந்து நிற்கிறேன். நீ ரெடி ஆயிட்ட. உன் தம்பி மாப்பிள்ளலாம் எங்க? அவங்களாம் ரொம்ப அழகாக இருக்கணும்னு ஏதோ ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியல. ஓ அப்படியா? இப்போத்தான் கிளம்பிட்டு இருக்கானுங்களா? ஏண்டா கல்யாணமாடா இன்னைக்கு? போய் புடவை எடுத்துட்டு வந்து 2 நாளைக்குள்ள தான்டா கல்யாணம். டே கிரண், டே கண்ணன். என்ன வேகமாக கத்து, அவனுங்க காதெல்லாம் கேட்காது. வந்து துவங்கடா சீக்கிரமா. ஹாய் மம்மி, எப்படி இருக்கு என் கெட்டப்பு? செம்மையா இருக்கா? எட்ரா கைய, அதுக்கேண்டா வந்து மூக்குல குத்துற? மம்மி இதெல்லாம் ஸ்டைலு. என் கை அப்படிதான் இருக்கும். உன் மூக்கில் தான் பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதுக்கு கத்துன? கிளம்பி வர்றதில்ல. அத்தை பொண்ணுங்களாம் வேற வருவாங்க, எல்லாத்தையும் சைட் அடிக்கிறதில்ல. கல்யாணம்னா அதுக்கு நான் அப்படியே வந்து கல்யாணம் மாப்பிள்ள மட்டும் தான் அப்படியே டிப்டாப்பாக கிளம்பி வரணுமா? நாங்களாம் கிளம்பக்கூடாதா? பின்னாடி வரிசையாக எங்களுக்கும் கல்யாணம் இருக்குல்ல. திடீர்னு எங்கள் வருங்கால பொண்டாட்டிக்குது நாங்கள் பார்த்துட்டா ரொம்ப அழகா இருக்கிறதில்ல. ஓஹோ, இது வேறயா? எங்க பார்த்து வச்சிருக்கிற மருமவள? அதெல்லாம் நேரங்காலம் வரும்போது நாங்களே சொல்லுவோம், சரியா? அதுக்கு முன்னாடியே அவசரப்படக்கூடாது. பாட்டி ஆகிறதுக்கு அவ்வளோ அவசரமா உனக்கு? கொழுப்புடா உனக்கெல்லாம். கொழுப்பு, வேற ஒன்றும் இல்லை. கொழுப்பா? அப்படி ஒன்றும் தெரியலையே. தொப்பைக்கு எதுவும் இல்லையே, நல்லா தான் இருக்கேன். ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? பொண்ணு வீட்டில் கிளம்பிட்டாங்கடா. ஏண்டா பொண்ணுங்க மாதிரி இப்படி கிளம்பிட்டு நிற்கிறீங்களே, என்னடா நான் உங்களை பண்ணுறது? எங்கடா அவன் மாப்பிள்ளை பையன்? அவன் அண்ணியை வேற பார்க்க போகிறான். அதனால ஒரு மாதிரி அப்படியே மாடலாக இருக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கான். வந்துட்டாம்மா. ஏமா எந்த கத்திட்டு இருக்கு காலங்காத்தாலேயே? கிளம்பி வரணும்ல. ஏண்டா உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் விளக்கம் சொல்லியே வயசாகி ஓஞ்சி போயிட மாட்டேங்குது. முதல்ல எல்லாம் கிளம்புங்கடா, பொண்ணு வீட்டில் கிளம்பிட்டாங்களாம். ஓ அப்படியா, சரி சரி வாங்க போகலாம். ஹலோ மம்மி, எங்க டேடி? ஏப்பா ரொம்ப அக்கறை தான் போ. உங்கள் அப்பா அவர் முன்னே ரெடியாகி வெளியே போயிட்டாரு. அங்கே போய் காருக்கிட்ட நின்றுட்டு இருக்காரு. ஓ அப்படியா, சரி 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 வாங்க போகலாம். வாங்க போகலாம் இங்கே நிற்காதீங்கடா, போங்கடா ஃபஸ்ட்டு. உயிரை வாங்குறீங்க. ஒருத்தன் கல்யாணத்துக்கே உயிர் போகுது, இன்னும் இவனு 2 பேர் கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள என் ஆயுசே எனக்கு முடிஞ்சு போயிட மாட்டேங்குது. சில்லி மம்மி, என்ன பேச்சு பேசுறது பாரு.
ம் இன்னும் எங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்த பிறந்து அதுங்களுக்கெல்லாம் ஆய்கள் வருதில்ல, அதுக்குள்ளே வயசாகுமா? பரவாயில்ல பரவாயில்ல, டெக்கரேஷன்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கொடுத்த காசுக்கு எதுவும் பண்ணாமல் ஏமாத்திடுவாங்களோ என்னமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லாவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்களே. ஆமாங்க, நானே என்னமோ நினைச்சேன். பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. சரி வாங்க, எல்லாம் அப்புறம் வெளியே வர நிற்கிறாள். அவளோட வேற வெளியே நிற்க வச்சுட்டு நாம் பாட்டுக்குள்ளே வந்துட்டோம். உடையாந்துருவாள். வாங்க போகலாம். ஆமாம் ஆமாம், வா போகலாம். ஏய் வைஷு, எப்படியோ அதிசயமாக நம்மளை தனியாக ட்ரெஸ் எடுக்க விட்டுட்டாங்க. அப்பா இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லைன்னா கூட்டத்திலேயே கோவிந்தா போட்டுக்கிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கவே முடியாது பாரு. ஆமாம் மாமா, நானும் வீட்டில் அது அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன். விடமாட்டாங்களோ என்னமோ தெரியல, எப்படா பேசுறதுன்னு. பரவாயில்ல, இந்த காலத்து அப்பா அம்மா நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதா போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷம். அங்கே அப்பா அம்மா கூட யாருமே இல்லை தெரியுமா? இவங்களும் என்னன்னா ஆளுக்கு ஒருத்தி கூட்டிகிட்டு ஓடுற மாதிரி அங்கங்கே எல்லாம் அவன் ஓடிவிட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கானுங்களே தெரியல. என்னமோ பண்ணுறானுங்கன்னு மட்டும் தெரியுது. கேட்டால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிறானுங்க. விடுங்க, எல்லாம் நம்ம வயசுல இருக்கவங்க தானே. நம்ம எப்படியோ அப்படிதான். ஒருவேளை எல்லாம் லவ்க்கு இது பண்ணி கல்யாணம் இது பண்ணிக்க போகிறாங்களோ என்னமோ. நடந்தா சந்தோஷம்தான். சரி, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பாரு. நீங்களே சொல்லுங்க. நான் சொல்லணுமா? பாரு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ தானே வந்திருக்கோம். சரி, அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். சரி சரி. என்ன பக்கத்தில் வந்து அப்படியே நின்று அப்படியே பார்த்துட்டே நிற்கிறீங்க? அதுவும் ஸ்டைலாக வேறு நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. துணி கடையில் இருக்கோம், தெரியுமா? இல்லைம்மா, தெரியாது. நான் ஏதோ பொட்டி கடையில் இருக்கோம்னு நினச்சேன். என்ன கிண்டலா? இல்லை இல்லை, நக்கல். சும்மா இருங்க நீங்க வேற. சரி, அவங்க போய் ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையான செலெக்ஷன் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. நீங்க எதுக்கு என் பின்னாடியே வந்தீங்க? வீட்டில் இருக்கவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் பாட்டுக்கு தனியாக போகிற மாதிரி நான் வந்துட்டேன். நீங்க பின்னாடியே அப்படியே வந்துட்டீங்க. பால் எங்கே இருக்கோ போன அங்கே வரதானே செய்யும். நீ போகிற இடம் தான் நானும் வருவேன். உன் பின்னாடியே தான் நான் வருவேன். ஐயோ தாங்கல, வலிஞ்சு ஓடுது. என்ன ஆறா ஓடுது? அதில் போய் நீச்சலடி. அடிச்சிட்டாலும் தான். நீங்க போங்க மாமா, நீங்க போயிட்டு இருந்தாண்ட போய் உங்களுக்கு என்ன துணி வேணுமோ போய் பார்த்து எடுங்க. ஏதாவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும்ல. ஏய், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வா, 2 பேரும் சேர்ந்து செலெக்ஷன் பண்ணலாம். உனக்கு நான் பண்ணுறேன், எனக்கு நீ பண்ணு. அதெல்லாம் இல்லை, நாங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் வீட்டில் பேசி தான் வச்சுருக்கோம். கல்யாண புடவை மட்டும்தான் அவளுக்கு தனியாக, மற்றதெல்லாம் நாங்கள் போட போகிறதெல்லாம் ஒரே மாதிரி தான். அதான் எங்கேன்னு தேடுறதுக்கோசரம் நான் வந்திருக்கேன். அவள் தனியாக போயிருக்கா, அவளும் தனியாக போயிருக்கா. நினப்பு தான் உனக்கு எல்லாம் தனித்தனியாக போயிருக்காங்கன்னு. அவங்களும் இப்போ நம்ம எப்படி நிற்கிறோமோ அப்படி தான் எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. ஓ, அண்ணன் தம்பி 3 பேரும் வீட்டிலேருந்து வரும்போதே பிளான் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம் ஆமாம், பெரிய இது அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே பெரிய பிளானு நாங்கள் பண்ணிட்டு வரத்துக்கு. சரியான ஆள் தான் நீங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணுவீங்கன்னு. ஆனால் உடனே இப்படி பின்னாடியே வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி வா, யாராவது பார்த்தா என்ன ஆகும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு இங்கே நின்று என் கூட வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்க. வா சீக்கிரம் பார்ப்போம். சரி வாங்க பார்க்கலாம். என்ன மாமா, எப்படி எங்க அக்காவை பார்த்து சைட் அடிக்க வந்திருக்கீங்களா? அது என்ன அண்ணன் தம்பி 3 பேர் வந்திருக்கீங்க? நான் உங்கள் அக்காவை தான் பார்க்க வந்தேன். இவனுங்க எதுக்கு வந்திருக்கானுங்கன்னு எனக்கு தெரியாது. அட பாவி, நீலாம் ஒரு அண்ணனா? இவனுங்க எதுக்கு வந்திருக்கானுங்கன்னு தெரியாதுன்னு சொல்கிற. நீயும் ஆளை பார்க்க வந்த மாதிரி தான் நாங்களும் எங்கள் ஆளை பார்க்க வந்தோம்.
கல்யாண ட்ரெஸ்ஸில் எல்லாருமே எவ்வளோ அழகாக இருக்காங்க பத்தியா? என் ஆளு தான் சூப்பர், என் ஆளு தான்டா சூப்பர். ஏய் நீங்கள் 2 பேரும் போங்க, என் ஆளு தான் இருக்கிறதுலே செம்ம. மாமா எதுக்கு தேவையில்லாம எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எல்லாரும் நல்லா தானே இருக்கோம். விடிஞ்சா கல்யாணம் தெரியும்ல. இந்த டைம் எல்லாம் பொண்ணு பார்க்க வரக்கூடாது. போங்க போங்க. சாடா புட்டி, ரொம்ப தான் பண்ணுற. இரு பார்த்துக்கிறேன். பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். இந்த நாளுக்காக நான் எத்தனை நாள் எங்கிட்டு இருந்தேன். என் பிள்ளையும் மருமகளையும் மனக்காலத்தில் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்காங்க. டைம் ஆயிடுச்சு. கெட்டி மேலே அடிங்க. அப்பா இந்த நாளுக்காக நான் எவ்வளோ நாள் எங்கிட்டு இருந்தேன். என் பொண்ணை இந்த கல்யாண கோலத்தில் பார்க்கும்போது என் கண்ணுலேருந்து தண்ணியாக ஊற்றுது. சும்மா இருக்க மாட்டேன். மேடையில் வந்து அழுது இது பண்ணிட்டு போட்ட மேக்கப்லாம் கிடையாது. கம்முனு நீ போடி கம்முனு. அண்ணா என்னாச்சு? வந்ததுலேருந்து ஒன்றுமே பேசாமல் நீங்கள் பாட்டு அமைதியாக இருக்கீங்க. என்னாச்சு? இல்லைடா பாண்டியா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கள் அம்மா என்னன்னா, இந்த ஸ்ரீயை எப்படியாவது நீ கல்யாணம் பண்ணிக்கணும், மாமா விட்டு சொத்து ஃபுல்லாக நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அந்த மாதிரினா பண்ணலாமா சொல்லு. நானும் அந்த பிள்ளைகிட்ட எவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன். எனக்கு இப்போ தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்மளும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு. என்ன தான் அம்மா சொல்லியிருந்தாலும் அது நியாயமாக தப்பான்னு நான் யோசிச்சிருக்கணும். யோசிக்காதது என் தப்பு தானே. இப்போ தான் அது எனக்கு உரைக்குது. உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா தானே, வேறு யார் பேசினா? அம்மாவுக்கு என்ன இருந்தாலும் அவங்க அண்ணன் வீட்டு மேலே இருக்கிற ஒரு வெறி போகவே இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்கள என்ன பண்ணுறது, சின்ன பிள்ளைங்க அவங்க ஒரு மாதிரி இருந்துட்டாங்க. திடீர்னு அவங்கள வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கேயும் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக வசதி இல்லைன்னொடனே அவங்களுக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. அதனால தான் அவங்களுக்கு அவங்க அண்ணன் வீட்டில் இருக்கிற சொத்தை எப்படியாவது அபகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. இது அவங்க மேலேயும் தப்பு இல்லைல்ல. சொத்தை பிரித்து கொடுத்துருக்கணும், அவங்க பிரித்து கொடுக்கல. பொண்ணுக்கு என்ன சொத்து அப்படின்ட்டாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் வெறி. விடுங்க, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். அதுக்கு நான் தான் பலியாடா. எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, அதை யாருமே பார்க்க மாட்றாங்க. எனக்கு உண்மையை சொல்லணும்னா அந்த ஸ்ரீயை பிடிக்கவே பிடிக்காது. நான் பிடிக்காத பொண்ணை போயிட்டு நானே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி, அதுதான் எனக்கு இருக்கிறதுலே இன்னும் மன உளைச்சல் ஆகுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்னமோ என்னோடய வாழ்க்கை துணையாக வர்றது ஸ்ரீயாக இருக்காது அப்படின்னு என் மனசில் தோணுது. அன்றைக்கி ஒரு பொண்ணு வந்தாங்கள்ல இந்த மண் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அவங்கள பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே ஒரு இணைப்பிரியாத ஒரு
பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் எனக்கு அவங்க மேலே ஒரு க்ரஷ் வந்த மாதிரி இருக்குது. இதான் மனசுக்குள்ளேயே வச்சுருக்க வேணாம் அப்படின்னு நான் போய் சொல்லிடலான் இருக்கேன். அண்ணா உங்களுக்கு நான் உங்ககிட்ட அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பையனாக இல்லை, நான் சின்ன பையன்தான். இருந்தாலும் என் மனசில் பட்டதை சொல்கிறேன். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ, உங்களை யார் நல்லா பார்த்துப்பாங்க, உங்கள் மனசுக்கு யார் விருப்பமோ அவங்கள கல்யாணம் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். அடுத்தவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை என்னமோ பாதிக்கப்பட போகிறது உங்கள் வாழ்க்கை தான். அவங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லை. அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ப்ளே கிரவுண்டில் இறங்கி பிளேயராக ஆட போகிறது நீங்கள் தான். அவங்க எல்லாம் வெறும் ஆடியன்ஸ் தான். ஆடியன்ஸ் வந்து சும்மா கையை தட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் கிரவுண்டில் இறங்கி 6 அடிக்கிறதும் 4 அடிக்கிறதும் அவுட் ஆகிறதும் உங்கள் கதையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்னவோ அதை முடிவு பண்ணி யோசித்து பண்ணுங்கள். அது ஏதோ எனக்கு தெரிஞ்சிச்சு சொல்கிறேன். அதான் நானும் யோசிக்கிறேன். எனக்கும் அதான் தோணுது. ஏன்னா யாரையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் எடை போட்டுற முடியாதுல்ல. இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்கன்னு. ஸ்டீவும் நல்ல பொண்ணு தான், ஆனால் எனக்கு பிடிக்காது. சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு அவன் மேலே ஒரு ஆசையும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணமும் இல்லை. அம்மா சொன்னிச்சிங்கிறதுக்காக எனக்கு தோணுச்சு, அவ்வளோதான். மற்றபடி அவன் மேலே எனக்கு ஒரு சின்ன அபிப்பிராயம் கூட இருந்ததில்லை. ஆனால் அவளை என்றைக்குமே அந்த மாதிரி நினச்சி பார்த்ததில்ல. எனக்கு இப்போ நினச்சா கூட என்னையே என் மேலே எனக்கு வருத்தத்தை உண்டாக்குது. நம்மளாம் இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு. அவங்க மேலே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என் மேலே ஒரு தப்பான எண்ணம் வந்திருக்கும்ல. அதுவும் அந்த கவின்ட்டனா எவ்வளோ பேசி எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பேசும்போது, அதை யோசித்து பார்க்கும்போது. விடுங்கண்ணா, நீங்களும் அதை போய் பண்ணீங்க, அம்மா சொன்னாங்கன்னு தானே போய் பண்ணீங்க. விடுங்க, நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருந்தா தான் அது உங்களுக்கு உறுத்தணும். அம்மா சொல்லி தானே பண்ணீங்க, விடுங்க. இல்லைடா, அம்மா சொன்னாலும் சரி, யார் சொல்லியிருந்தாலும் சரி, நான் ஃபஸ்ட்டு யோசிச்சிருக்கணும். யோசிக்காமல் முட்டாள்தனம் மாதிரி முடிவெடுத்துட்டேன். படிச்சிருக்கேன்னு தான் பேர், ஆனால் அந்த அளவுக்கு அறிவு இல்லாமல் போயிடுச்சு பார்த்தியா. அதான் என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ணா, நான் வேணா ஒரு ஐடியா சொல்கிறேன். அதான் நேற்றுக்கு நான் மண் டெஸ்ட் எடுக்க வந்தாங்கல்ல, அவங்கள போய் பார்த்துட்டு அப்படியே மண் டெஸ்ட் என்னாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன் சொல்கிறேன்னா, கஷ்டமாக இருக்கும் போது மனசுக்கு பிடிச்சவங்கள பார்த்தா சந்தோஷமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் நான் உங்களை சொல்கிறேன். நீ என்னமோ சொல்கிறது சரிதான், இருந்தாலும் அந்த பொண்ணையும் நான் போய் கஷ்டப்படுத்திடணுன்னு என் மனசுக்குள்ளே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு அக்ரியில் மண் டெஸ்ட் பண்ணுறதுனா சும்மாவா சொல்லு, எவ்வளோ பெரிய பதவி. அவங்களாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? தேவையில்லாமல் ஆசையை வளர்த்து நான் பண்ணிக்கக்கூடாது எதுவும். இந்த மாதிரி தானே எல்லோரும் நினைப்பாங்க. நீங்கள் தெரிஞ்சால் தப்பு பண்ணீங்க. என்றைக்குமே நமக்கு பிடிச்ச பொண்ணுக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் இறங்கி சண்டை போடலாம், தப்பு இல்லை. அந்த பொண்ணுக்கும் நம்மளை பிடிச்சிருக்கணும். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா உயிரை கொடுத்தனாலும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த மாதிரி கல்யாணத்தை மட்டும் ஏற்றுக்கவே கூடாது. அது இருக்கிறதுலே ஒரு கொடிய விஷம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சாவடிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன். புரியுதுடா, புரியுது. நீ சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. என்றைக்குமே அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். சரி வா, அப்படியே போய் இந்த மண் டெஸ்ட் என்ன அவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம், சரியா? என்னதான் இருந்தாலும் நீங்கள் அண்ணியை பார்க்க போகிறீங்க, நான் கூட வந்தால் சரியாக இருக்குமா? அதனால் நீங்கள் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். நான் ஏதோ இந்த வாழை மரம், இந்த வாழை மட்டை இது எல்லாத்தையும் கொஞ்சம் கழிச்சு விட வேண்டியது இருக்குது. இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. சரிடா, நீ சொல்கிறதும் சரிதான். நான் அந்த பொண்ணை நான் பார்க்க போகல, மண் டெஸ்ட் என்னான்னு மட்டும்தான் கேட்க போகிறேன். அந்த பொண்ணுக்காக நான் போகிறேன்னு நீ நினச்சிக்காத. எனக்கா மைண்டுக்குள்ளே என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு பேசிக்கலாம் அதை பற்றி. நான் வரேன், சரி நான் போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு இருக்க வேலையை பாரு. ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன். இந்த தென்னை மரம் சிக்கெடுக்கணும், அதுக்கெல்லாம் ஆள் வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்தவொடனே அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து என்னென்னு பண்ணு, சரியாடா? வரேன். சரிண்ணே, சரி போயிட்டு வாங்க. தம்பி, இங்கே நீலாம்பரி மேடம் எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? சார்,
அப்படி இங்கே யாரும் இல்லை சார். அந்த பேரில் யாரும் இங்கே இல்லையே. நீங்கள் எங்கேயோ இடம் மாறி வந்திருக்கீங்க. நீங்கள் எந்த வேலையாக வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இல்லை தம்பி, இங்கே மண் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக நேற்றுக்கு முந்தா நாள் வந்து என்னோடய வில்லேஜுக்கு வந்திருந்தாங்க. அவங்க பேர் வந்து நீலாமரின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோதான், மற்றபடி எதுவும் விசாரிக்கலை. அதான் அந்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி சொல்கிறேன்னாங்க. நான் ஃபோன் பண்ணால் எடுக்கலை. சரி அதை தான் கேட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். சார், எனக்கு புரியுது. இப்படி நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு புரியுது. அவங்க பேர் வந்து நீலாம்பரி இல்லை, காவியா. அவங்க அப்படி அடிக்கடி இந்த படையப்ப படம் பார்த்ததால அவங்க அடிக்கடி அப்படி சொல்லிட்டு திரிவாங்க. அவங்க ஒரு என்ன சொல்கிறது, அவங்க ஒரு ரம்யா கிருஷ்ணன் ஃபேனு. அதனால் அடிக்கடி நீலாம்பரி நீலாம்பரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க படையப்ப படத்தை பார்த்துட்டு. அவங்க பேர் காவியா. அவங்க உள்ளே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னைக்கு அவங்க ஆஃபீஸ் லீவு. அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. நீங்கள் வேணால் நான் அவங்க வீட்டோட அட்ரஸ் சொல்கிறேன், போய் பார்த்துக்கோங்க. ஓ இல்லை, வேணாம். வீட்டோட அட்ரஸ்னால் எதுக்கு? தேவையில்லாமல் அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா, நான் போய் நின்று ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அதெல்லாம் தேவையில்லன்னு நினைக்கிறேன். சரி, அவங்க என்னைக்கு வருவாங்க? இல்லை சார், அவங்க ஒரு 3 days இல்லை 4 days வந்து லீவ் எடுத்திருக்க மாதிரி சொன்னாங்க. மேனேஜ்மெண்ட் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் இப்போ தான் போய் பார்த்தேன். ஓகே, நானும் அவங்கள தான் பார்க்க போனேன். ஆனால் அவங்க லீவுன்னு சொல்லி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் வந்தேன். என்னோடய கேபின் அங்கே இருக்குது. சரிங்க சார், நான் உங்களோட அட்ரஸ் சொல்கிறேன். அவங்க ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க சும்மா க்யூட்டான ஒரு நல்ல கேரக்டர், யாரையும் தப்பாக எடுத்துக்கிறவங்க இல்லை. அவங்கள வேணால் நீங்கள் போய் பாருங்கள். சரிப்பா, இப்போ எனக்கும் வேலை ஆரம்பிக்கணும். மண் வண்டு அப்படியே கிடக்கு. ஏதாவது ஒன்று ஓட்டி ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இனிமேல் காய்ச்சல் காலம் பார்த்துக்கோ. சீக்கிரமாக ஏதாவது ஆரம்பித்தா தான் நல்லாயிருக்கும். சரிப்பா, நான் போய் பார்க்குறேன். உங்கள் பேர்? என்னோடய பேர் வந்து ராம். நான் இங்கே தான் அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன். நான் அந்த விதைலாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் மாத்திரன்னு சொல்லியிருக்காங்க, ப்ரொமோஷன் கொடுத்து. என்னன்னு தெரியல சார். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது விதை தேவைப்படுது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இதுதான் என்னோடய நம்பரு. ஓ சரிங்க சார். நான் ஏதோ சும்மா இங்கே யாரையா பார்க்க வந்திருக்கவங்க நினச்சி நான் தம்பின்னு சொல்லிட்டேன். மன்னிச்சிடுங்க சார். சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இதில் என்ன இருக்குது? அண்ணன் தம்பின்னு சொல்லி கூப்பிட்றதுனா எனக்கு யாருமே இல்லை, சொந்த பந்தம்னு யாருமே இல்லை. அண்ணன் தம்பின்னு கூப்பிட்றதுனா பெரிய விஷயம். நீங்கள் என்ன தம்பின்னு சொல்லி கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரிங்க சார், ஏதாவது உதவி தேவை, ஏதாவது விதை தேவைனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். நானே கூட எடுத்து வந்து உங்கள் வீட்டில் கொடுத்துட்றேன், சரிங்களா சார்? தம்பி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைப்பா. நீ இப்படி பேசும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, சரியா? இதுக்கு மேலே அண்ணனா நான் இருக்கேன்னு நினச்சிக்கோ, சரியா? என்னோடய பேர் வந்து வீரராகவன் தான். இங்கே தான் பக்கத்தான கிராமம்தான், சரியா? நீ எப்பயாவது வரணும் அப்படின்னாலும் அண்ணன் வீடு ஃப்ரீயாக தான் இருக்குது. வா, வந்து பார்த்துட்டு போ, சாப்பிடு, சரியா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த மாதிரி சொல்கிறதுக்குள்ளும் ஒரு ஆள் வேணும். என்னமோ அதான் சொந்த பந்தத்தோடு இருக்கவங்களோட புதுசாக சொந்த பந்தம் கிடைக்கிறவங்க தான் ரொம்ப பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நானும் ரொம்ப பாக்கியசாலி ஆகிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இதுக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்க? விடு, இதெல்லாம் ஒன்றும் பெரிய இதுனா இல்லை, ஃப்ரீயாக விடு. சரி ராம், நான் வரேன். சரிங்கண்ணா. ஹே ராம், என்ன இங்க நிக்கிற? ஆபீஸ்ல போகலையா? ஏன், என்னாச்சு? ஹே ஹாய். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இப்போ தான் ஆஃபீஸில் போயிட்டு இப்போ தான் வந்தேன். ஏன் நீ இவ்வளோ நேரம் கழிச்சு வர? என்னாச்சு? பர்மிஷன் போட்டிருக்கியாண்ணா? ஆமா, நான் அதான் அந்த கவின் அண்ணா இருக்கார்ல, அவங்க ஃபேமிலி மேரேஜ் இல்லை, அதனால நான் போயிட்டு வந்தேன். அதனால எனக்கு பர்மிஷனு, அதனால் பர்மிஷன் போட்டு தான் போயிருந்தேன். இப்போ தான் வந்தேன். ஏன் நீ மேரேஜ்க்கு ஏன் வரவே இல்லை? உனக்கு சொல்லவே இல்லையாண்ணா? இல்லைப்பா, எனக்கு சொன்னாங்க. நான் பர்மிஷன் கேட்டேன். இந்த சொட்ட மாட்டேன் மேனேஜரு எனக்கு பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. அதனால் சரி அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நான் ஆஃபீஸ் வந்துட்டேன். பரவாயில்ல, உனக்கு அதான் இந்த சொட்ட மாட்டேன் பொம்பளை புள்ளினா ரொம்ப ஜொல்லு ஒடிஞ்சிக்கிட்டு பர்மிஷன் கொடுத்தணும். நான் பர்மிஷன் கிடைத்துக்கு எனக்கு தரல. பொண்ணுங்கனாவே ஒரு கெத்து, பார்த்த உடனே மயங்கிடுவாங்கல்ல, அதான். ஆமாம், ரொம்ப தான் மயங்கிறாங்க.
சரி சரி, சீக்கிரம் போய் பர்மிஷன் போடு. பர்மிஷன் போட்டதை போய் கிளியர் பண்ணு. இல்லைன்னா லேட் ஆச்சுனாலும் சொட்டமண்டையன் கத்துவான். எனக்கு நான் இன்னைக்கு ஃபுல் டே பர்மிஷன் தான் கேட்டிருக்கேன். இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது, வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்தாலும் உன்னை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டேன். அம்மப்பா, நீனா ஃபுல் டே பர்மிஷன் வாங்கிட்டு இங்கே வந்திருக்க பத்தியா? எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுக்கோ, ஜாலியாக இருக்கும். வீட்டில் நல்லா சாப்பிட்டு 3 வேளையும் நீட்டாக அப்படியே படுத்தனா செம்ம தூக்கம் தூங்குவேன் தெரியுமா? ஆமாம், எப்போ பார்த்தாலும் தூங்குறதுலே இரு. வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஒரு எண்ணமே இல்லை உனக்கு. படுத்து தூங்குறேன்னு சொல்கிற பற்றியா? இதான் ராம் உங்ககிட்ட இருக்க மைனஸ் பாயிண்ட்டு. நான் சும்மா சொன்னேன்ப்பா, நான் எதுக்கு லீவ் போட போகிறேன்? இருக்குன்னே நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கேன், எல்லா கடனையும் அடைக்கணும். அப்புறம் நம்ம மேரேஜ்க்கு செலவு எல்லாமே எடுத்து வைக்கணும். அப்புறம் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு அதுக்கு தனியாக சம்பாதிக்கணும். நிறைய வேலை இருக்குல்ல, அதனால் மேக்ஸிமம் இனிமேல் நான் ஓவர் டைம் பார்க்கலான்னு தான் இருக்கேன். லீவு மேக்ஸிமம் இல்லை, இனிமேல் லீவ் போகிறதாவே இல்லை. இங்கே வந்தாலும் ஒன்றை பார்க்கலாம்ல, இந்த அழகான கண், இந்த அழகான உதடு, இந்த கண்ணும், இதெல்லாம் பார்க்காம என்னால் இருக்க முடியாது. என்ன நான் சொல்கிறது சரிதானே? ரொம்ப தான். என்ன தலைவருக்கு ரொம்ப பைத்தியம் மாதிரி பேசுறீங்க? இப்படின்னா எனக்கு பேசணும் இல்லையே. இவ்வளோ நாள் உன் கூட தான் இருந்திருக்கேன், இங்கே ஆஃபீஸில் தான் இருந்திருக்கேன். இவ்வளோ நாள்லாம் இந்த வர்ணிப்பு வரல, இன்னைக்கு என்னமோ புதுசாக வர்ணிக்கிற. ரீட்டா, இவ்வளோ நாள் நான் இருந்த மைண்டே உனக்கு தெரியும். எனக்கு எங்கள் அம்மாவோட இல்லையே அப்படின்னா எனக்கு எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி. இப்போ எங்கள் அம்மா ஓரளவுக்கு பரவாயில்ல. அதனால தான் அவங்ககிட்ட ரொம்ப நாளாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது இன்றைக்கி சொல்கிறேன். உன்ன மாதிரி ஒரு அழகி உலகத்தில் தேடினாலும் கிடைக்காதுல்ல. நீ எவ்வளோ க்யூட்டு தெரியுமா? அது உனக்கே தெரியாது. அப்படியே க்யூட் பேபி, அவ்வளோ அழகு. அப்படியே பால் போன அந்த முகமும் அந்த அதில் பாலில் அப்படியே சென்டராக வச்சுருக்க அப்படியே குங்குமப்பூ மாதிரி அந்த அப்படியே அழகான ஒத்துட்டு அப்படியே இருக்குது சுவாமி. பார்க்கும் போது என்னமோ மாதிரி இருக்குது. உடம்பு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் சூடு அப்படியே பறக்குது. அந்த அளவுக்கு உதட்டு இருக்கு. ஆமாம், உச்சந்தலையிலேருந்து உள்ளந்தாள் வரையும் சூடு பறக்கும். வேணா போய் எரிமலையில் குதி, ரெண்டு சேர்ந்து வேவிட்டும். பேசாமல் போறியா? ஏதாவது பேசிக்கிட்டு. சரி சரி, நான் கிளம்புறேன். நீங்கள் எல்லாம் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். ரீட்டா இருப்பா, கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம். நீ தான் பர்மிஷன் போட்டிருக்கல ஃபுல் டே. அதுக்காக நான் இங்கே வந்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேனா? எனக்கு கேபினில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீ பாரு, அப்புறமா பேசலாம், சரியா? எப்போ பார்த்தாலும் இப்படி தான் போ. நான் ஏதாவது உங்ககிட்ட ஆசையாக பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா குறுக்க பூந்து கலைக்கிற மாதிரி இப்படியே பண்ணுற. போ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ பண்ணுறதெல்லாம். அப்படி இல்லை ரீட்டா, என்னதான் நமக்கு கஷ்டம் இருந்தாலும் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தால் அந்த சந்தோஷமே போதும். நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு உடம்பு எல்லாமே ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு உடலை தரும். அதனால தான் எனக்கு மனசுக்கு தோணுனதை உங்கள்கிட்ட சொன்னேன். ரொம்ப நாளாக நானும் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறது தான் சொன்னேன். அதுவும் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லை, அதனால் எனக்கு உங்கள்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணணும் போல இருந்தது. அதனால தான். அப்படியா? ப்ரொபோஸ் பண்ணவே இல்லை? அதான சொல்ல வந்தேன், எங்கே சொல்ல விட்ட? ரீட்டா, ஐ லவ் யூமா. ஐ லவ் யூ ஸோ மச், தெரியுமா? ராம், நான் உண்மையிலே இன்னைக்கு ஆஃபீஸ் வந்ததுக்கு காரணமே இதுதான். நீ எனக்கு ப்ரொபோஸ் பண்ண வந்தான். பரவாயில்ல, நான் சொல்லாமே பண்ணிட்டல, அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பாய். ஹேய் ரீட்டா, என்ன ஆஃபீஸ் வந்துட்டு வீட்டுக்கு போகிறன்ற? என்ன நினச்சிட்டு இருக்க நீனு? நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு ஆஃபீஸ் வந்ததுக்கு காரணமே நீ எனக்கு ப்ரொபோஸ் பண்ண வந்தான். நீ ப்ரொபோஸ் பண்ணிட்ட, அவ்வளோதான். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பாய் பாய், போயிட்டு வரேன். நான் ப்ரொப்போஸ் பண்ணல, நீ ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணியா சொல்லு. திரும்ப ஏதாவது ஐ லவ் யூ டூ அந்த மாதிரி ஏதாவது சொன்னியா? ஒன்றுமே சொல்ல பார்த்தியா? ஏன் என்னை பிடிக்கலையா ரீட்டா? அட மக்கு மக்கு, உன்னை பிடிக்காம உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்லு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நீ ப்ரொப்போஸ் பண்ணுவேங்கிறதுக்காகவே நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதை நீ யோசிக்கலையா மெண்டல்? சரி, நீ பாரு. பாய், போயிட்டு வரேன். ஈவினிங் ஒரு நல்ல ஹோட்டலுக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ அங்கே போய் பேசிக்கலாம்.
இப்போ நான் போயிட்டு வரேன், நீ போய் ஒர்க்கை பாரு. பாய். அடடா இது தெரியாமல் போயிடுச்சு. நம்மளும் இன்னைக்கு பர்மிஷன் போகிறதுக்கு பதில் லீவே போட்டு வந்திருக்கலாம். பர்மிஷன் அவன் சொட்டமுன்ட்ட கேட்காம நம்மளே லீவ் போட்டிருந்தா இன்னைக்கு ஜாலியாக இருந்திருக்குமோ. பாத்தியா, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே எங்கேயாவது சுத்த போயிருந்துருக்கலாம். நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. சரி பார்த்துக்கலாம் விடு. அதான் சாயங்காலம் எங்கேயோ ஹோட்டலுக்கு கூப்பிட்றால, அங்கே போயிட்டு பெருசாக நம்ம அவளுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுவோம். பெருசாக பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு ரோஸ் கூடமா கிடைக்காது, ஒரு ரோஸாவது எடுத்துகிட்டு போய் கொடுப்போம்.